இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள் 26/6/2024 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:55. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 1:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. இது இரவு 11:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை 3:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது மாலை 3:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க, சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உறவின் மதிப்பை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் காதலுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண தேவைகளும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்கு தேவையான முக்கியமான முதலீடுகளை இன்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பி அவர்கள் சில நேரங்கள்ல ஏமாற்றவும் செய்வாங்க. இதனால அதிகமாக யாரையும் நம்பிவிடவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் காதலி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். முடிந்த அளவிற்கு இன்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது தாங்க. வியாபாரத்துல சில சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற நஷ்டங்களை தவிர்த்தும் கொள்ளலாம். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கண்டிப்பாக மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வீட்டுல நெருக்கமானவர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலும் கலந்தாலோசித்து நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகவும் முடியும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். என்று ஒருவரை அதிகமாக நம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாகவும் இருங்க. இயந்திரம் அல்லது தொழில்நுட்ப வேலை தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும்.
வியாபாரத்திற்கு தேவையான புதுவிதமான இயந்திரங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்தவும் செய்வீங்க. தெளிவும் உண்டாகும். வேலையாட்களினால அலைச்சல்களும் இருக்கலாம். உயர் அதிகாரிகளிடத்துல புரிந்துணர்வும் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில ஆதாயமும் உண்டாகும். சச்சரவுகளும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு தெளிவான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உறவும் சிறப்பாகவும் இருக்கும். இருவரும் என்று ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. எதிர்பார்த்த லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீட்டுல திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அக்கறையுடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்களை சமாளிக்கவும் செய்வீங்க. கடன் சுமைகள் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். உங்கள் தாயாரின் உடல்நிலை சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. தன்னம்பிக்கை துளிர்விடவும் செய்யும். உங்களுக்கு விருப்பமான வேலைகளை செய்து மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. இனிமையான வார்த்தைகளையும் பேசுவீங்க. புத்தகங்கள் படிப்பதில்லை என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். மக்கள் மத்தியில உங்களின் மீதான விமர்சனங்களும் அதிகரிக்கும். சில நிதி தடைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாங்க. எனவே எதையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணைவரின் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. வேகத்தை தவிர்த்தும் கொள்ளுங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுங்க. சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. இதன் மூலம் இன்று நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று வேலை செய்கின்ற இடத்துல அமைதியுடனும் இருப்பீங்க. எதிலும் அதிகமாக தலையிடவும் வேண்டாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் உங்கள் திறமையின் மூலம் இதனை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்தும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் துணை இடத்துல கடிந்து கொள்ளவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுடனும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை கண்காணித்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். தொழிலுக்கு ஏதாவது சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனால கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. பெற்றோர்களுடைய மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சகோதர சகோதரிகள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல நீங்க விட்டுப்பிடித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களை தேடி வந்தவர்களுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாங்க. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து வாகனங்கள் வாங்கும் முயற்சியில சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில ஆன்மீகம் அல்லது சமூக நடவடிக்கைகள்ல ஆர்வமுடனும் கலந்தும் கொள்வீங்க. வருமான ஆதாரங்களும் சிறப்பாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். எந்த ஒரு புதிய வேலையையும் யோசிக்காமல் தொடங்கவும் வேண்டாம். வியாபாரத்துல உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று எதிலும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முதலீடுகளும் செய்வீங்க. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல அதிகப்படியான பணிகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். பணியில மன நிறைவை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில சின்ன சின்ன இடைவெளிகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல எளிதில உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நேர்மையான அணுகுமுறையை பின்பற்றுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பல் மருத்துவர்களை அணுகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடமிருந்து நல்ல ஒரு உதவிகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களுக்காக குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுய மரியாதையுடனும் இருப்பீங்க. செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. மாணவர்கள் கல்வி தொடர்பான முக்கியமான பணிகள் முடித்து மன நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில விஷயங்கள் குறித்து மிகவும் பிடிவாதமாகவும் நடந்தும் கொள்வீங்க. முக்கியமான வெற்றியும் உங்களை தேடியும் வரலாம். உங்களுடைய பிடிவாதமான குணத்துல இருந்து நெகிழ்வு தன்மையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தொழில் மற்றும் வாழ்வாதாரத்துல போட்டிகளும் ஏற்படலாம். சிலருக்கு ஏதாவது போட்டியாளர்கள் புதிதாக முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளுடைய கல்வி குறித்து எண்ணங்களும் ஏற்படலாம். வேலையாட்களை மாற்றும் விஷயங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. நுட்பமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. நேர்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய அனுபவத்துல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல தொழில் ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். அட்டவணையிட்டு வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை சுமூகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய உறவு நல்லுறவாகவும் இருக்கும். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது நண்பர்களும் ஆவாங்க. அவர்களிடத்துல இருந்து ஏதாவது உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில சாதனைகளையும் படைப்பீங்க. வீடு கட்டுவதற்காக மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கவும் செய்வீங்க. நீண்ட காலமாக தொந்தரவு கொடுத்து வந்த கழுத்து வலி போன்றவற்றில இருந்து நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். என்று பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக சில வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வாழ்க்கை துணையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழலும் காணப்படும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. விறுவிறுப்பாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
திட்டமிட்ட பணிகள் அனைத்தையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதீத தைரியத்துடன் இருந்து விடவும் வேண்டாங்க. அலட்சியமாக வேலைகள் செய்யவும் வேண்டாம். இது வேலைகள்ல ஏதாவது நிலுவையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க, ஆதரவாகவும் நடந்தும் கொள்வாங்க. இளைஞர்கள் தங்களுடைய தொழில் போட்டியில வெற்றி பெறுவதற்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வாங்க. வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான சில மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப சூழ்நிலைகள் இனிமையானதாகவும் இருக்கும். விவசாய பணிகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினால சில பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்து மந்தத்தன்மையும் குறையும். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. எதிரிகளிடம் இருந்து கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வியாபாரத்துல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம், தெளிவும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்ச்சிகளை அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் இருக்கவும் செய்வீங்க. பிரார்த்தனைகள் போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சியில நேர்மையாகவும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடங்கல்கள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் கூடி வரவும் செய்யும். நல்லது நினைத்து உதவிகள் செய்தாலும் அங்கு ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தமான போக்கும் மாறும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது காதலி இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. உறவினர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில வெற்றியையும் காண்பீங்க. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களை கொடுத்தாலும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடியும். மனதுல ஏதாவது அடிக்கடி குழப்பங்களும் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறியான போக்கும் மாறும். என்று உங்களுடைய அறிவியல் அணுகுமுறையும் மேம்பட்ட சிந்தனையும் உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்லும். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில சாதகமான மாற்றங்களையும் காணலாம். இன்று உற்சாகம் நிறைந்தும் காணப்படுவீங்க. சோம்பலான போக்கும் மாறும். உங்களுடைய வேலைகளை எல்லாமே சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வருவாயும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தவறான செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிதாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான சூழலும் காணப்படும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாக பிரிவினைகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதிலும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க.
உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்குங்க. அனைவரிடத்திலுமே என்று புன்சிரிப்புடனும் பேசவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும், முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது, ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. என்று நீங்கள் செய்யும் செயல்கள்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க, அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று பணிகள் அனைத்துமே சாதகமாகவும் முடியும். உங்களுடைய பணிகளை கையாள்வதை எளிமையாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் அமர்ந்தும் பேசுவீங்க. இருவரும் கலந்தாலோசித்து குடும்பத்தை பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு நிலையும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலகலப்பாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக முதலீடுகளும் செய்வீங்க. கடுமையாக உழைத்து வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். மனதை அழுத்திக் கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வீட்டிலேயே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சியும் செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டில இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இந்த நேரத்துல சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை தருவதாகவும் இருக்கும். கடன் வாங்கிய பணத்தை திரும்ப தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வருமானத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுகூலமான சூழலும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத சில மாற்றங்களினால புதிய அத்தியாயமும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் அதற்கான ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உத்வேகத்துடனும் இருப்பாங்க. பாடங்களை எளிமையாக படித்து முடித்தும் விடுவாங்க. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய கல்லூரிகள் அல்லது புதிய பல்கலைக்கழகங்கள்ல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு வகைகளினான அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அத்தியாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பலன்கள் சாதகமாகவும் இருக்கும், அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க, உதவிகரமாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துவதும் நல்லதுங்க. இதனால கடைசி நிமிடத்துல ஏற்படுகின்ற அல்லல்களை தவிர்த்தும் கொள்ளலாம். பதட்டமின்றியும் செயல்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை உற்சாகப்படுத்தவும் செய்வீங்க. இதனால உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும், நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கடன் வாங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தடுமாற்றங்களும் குறையும். நண்பர்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளும் சாதகமாகவும் முடியும். வெளிநாட்டில இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. வராது என்று நினைத்த நிலுவைத் தொகைகளும் ஓரளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்பத்தியை பெருக்கி உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. என்று கொஞ்சம் பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் அதிகமாக உரிமை எடுத்தும் பேசிவிடவும் வேண்டாம். வரம்பு மீறிய பேச்சுக்களினால ஏதாவது பகைமையும் ஏற்பட்டு விடலாம். யாரை நம்புவது என்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நயவஞ்சகம் உள்ள நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. உத்தியோகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். 1-2 முறை அலைந்து தங்க சில வேலைகளை செய்து முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. இன்று யாருக்கும் அதிகப்படியான அறிவுரைகளை கூறவும் வேண்டாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. கூடிய வரையில என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையினால எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குழந்தைகளை பற்றியும் சரி, பிள்ளைகள் வகையிலும் சரி நல்ல ஒரு செய்திகளையும் பெறலாம். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து நீங்களே முடிவு செய்வதும் நல்லதுதாங்க. சொந்த திறமையுடன் முன்னேறவும் செய்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தவறான விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்கவும் வேண்டாங்க. இதனால பண இழப்புகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. சிறப்பாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றியும் செயல்படுவீங்க. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் செய்வதும் நல்லது. மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல புதியதாக உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. இதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் கையாளும் விதம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே துல்லியமாக செய்து முடித்தும் விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. புதிய சந்திப்புகளும் நடைபெறுங்க. செயல்பாடுகள்ல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும்.
உங்களுடைய சேமிக்கின்ற திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நெருக்கமானவர்களுடைய வட்டாரத்துல திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சில்லறை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாகனங்களினால ஏதாவது அடிக்கடி செலவுகளும் ஏற்படலாம். பணம் பற்றாக்குறைகளை சமாளிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை போராடி முடிக்க வேண்டியதும் இருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்புடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. இன்று மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களை மதித்தும் நடப்பீங்க. படிப்பிலும் சரி தொழிலிலும் சரி முழு கவனத்துடனும் இருப்பீங்க. நிதி விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையுடனும் இருப்பீங்க. உங்களின் மீது ஒரு சில விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணி சார்ந்த துறையில முன்னேற்றம் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் பெறலாம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. ஒரு சில விஷயங்களினால மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். கடன் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாகன பயணங்கள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத சில வாய்ப்புகளும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். நினைத்த பணிகள் முடிவதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினாலும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சௌகரியமாகவும் உணர்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணியில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நீண்ட கால சேமிப்பு திட்டங்களின் மூலம் நல்ல ஒரு பலனை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்காக வெளியூர் சென்றும் வருவீங்க. வியாபாரத்துல கிடைத்த லாபத்தை வீடு வாங்குவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தள்ளாட்டமாக இருந்து வந்த வியாபாரத்தை நண்பர்களுடைய உதவியுடன் நிலைநிறுத்தவும் செய்வீங்க. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்களும் வந்து சேரும். தாமதமின்றி கிடைக்கவும் பெறுவீங்க. என்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். சொந்த பந்தங்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால ஏதாவது அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க.
தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில காலமாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. பல வகைகளிலும் வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. அதற்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. அதீத நம்பிக்கையுடன் இருக்கவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெற்றுவிடலாம். படிப்புல சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதையும் சமாளிப்பதற்கான பக்குவமும் இருக்கும். பொது காரியங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நம்பிக்கை உரியவர்கள் கிட்ட ஆலோசனைகளையும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பக்குவத்துடனும் செயல்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதை அமைதியாகவும் பொறுமையாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தேவையற்ற ஏமாற்றங்களை தவிர்த்தும் கொள்ளலாம். பணியில உங்களுடைய நிஜமான திறமைகளை மற்றவர்களுக்கு காட்டவும் செய்வீங்க. பணிகளை கவனமாக கையாண்டு நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்று அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை திறமையாக கையாளவும் செய்வீங்க. சுமூகமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று தொழில ஏற்பட்டு இருந்த பாதகமான விளைவுகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டுகளை எல்லாமே தடையின்றி பெறவும் செய்வீங்க. வெளிநாட்டு ஏற்றுமதியை செய்வதன் மூலம் அபரிவிதமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல கிளையை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுக்கவும் காண்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். என்றாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். இன்று கடனாக வாங்கிய பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறமையுடனும் இருப்பீங்க. சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு சமூக வலைதளங்கள்ல நேரத்தை வீணடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக தகுந்த ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. குடும்பத்துல பரஸ்பர நல்லிணக்கமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய அணுகுமுறைகளை கையாளவும் செய்வீங்க. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதுவிதமான இடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பணவரவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். முயற்சிகள்ல மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாமர்த்தியமாக செயல்களை மேற்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன கவன சிதறல்களின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பணிகள்ல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மனம் தளராமல் தொடர் முயற்சி செய்வதன் மூலம் அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணியின் தரம் மற்றவர்களினால பாராட்டவும் படலாம். எதிர்மறை எண்ணங்கள் இதனை பாதிக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியான வருமானத்தை பெறவும் செய்வீங்க. அரசு வகையில வரவேண்டிய தொகைகளை எல்லாமே உரிய நேரத்துல பெறவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகளை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க சமயத்துல வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த வேலை மாறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இட மாறுதல்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட காலமாக தள்ளி போன காரியங்கள் என்று முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகள் எல்லாவற்றையுமே விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. புதிய பாதைகளும் தென்படலாம். இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிலும் பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி அல்லது தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரம்பரை சொத்துக்கள் அல்லது பணம் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் உறுதுணையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் அல்லது எதிர்மறையான சிந்தனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. பண பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பாக பிரிவினைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிக்கான பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அனைவரிடத்திலுமே என்று பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.